வணக்கம் நேர்களே. பட்டுக்கோட்டை என்றாலே நமது மக்கள் கவிஞர் கல்யாண சுந்தரனார் அவர்களின் நினைவுதான் வருகிறது. மொட்டிலேயே கருகிப்போன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தனது பாடல்களில் சீர்திருத்த கருத்துக்களை புதைத்தவர். கல்யாண சுந்தரம் என்னும் மக்கள் கவிஞர் 1930 அக்டோபர் 8 பட்டுக்கோட்டை அருகே உள்ள தாமரங்கோட்டை எனும் குக்கிராமத்தில் பிறந்தவர். பட்டுக்கோட்டை தனது 19 வயதிலேயே கவிப்புனையும் ஆற்றல் பெற்று விளங்கினார் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. அவர் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே தனது 19வது வயதில் கவி வடிக்கத் தொடங்கியது முதல் 10 வருடங்கள் கவிதைகள், கட்டுரைகள், திரைப்படல் பாடல்கள் என்று 100 வருடம் வாழ்ந்து உலகை நீங்கியது போன்று பல சிறப்பான கருத்துக்களை, சிந்தனைகளை தாராளமாக அள்ளி வழங்கிய பெருமை மக்கள் கவிஞரையே சேரும். பட்டுக்கோட்டை அவர்கள் பன்முகம் கொண்ட விந்தையாளர். கவிஞர் ஒரு தொழிலையும் விட்டு வைக்கவில்லை. 29 வயதுக்குள் 17 பரிமாணங்கள் அவதரித்து தலைசிறந்த கவிஞராக காரிய சித்தி பெற்று இப்பூவுலகை குறை ஆயுளோடு நிறை புகழோடு நீங்கினார். இத்தலைமுறையினர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் அருமைகளும் திறமைகளும் பெருமைகளும் அவர் வாழ்ந்த எளிமையான வாழ்க்கை வரலாறும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. காலனுக்கு தமிழகம் கவிஞர்களை மிகவும் பிடித்து போய்விட்டதோ, அதனால் என்னவோ பூமியிலிருந்து தன் வசம் சேர்த்து கொண்டான். அதை அறிந்து கொண்டாரோ என்னவோ பட்டுக்கோட்டை அவர்கள் காலன் வசம் சேர்வதற்கு முன் தரமான கவிதைகளையும் பாடல்களையும் சீர்திருத்த சிந்தனைகளையும் குவியல் குவியலாக குவித்துவிட்டு சிந்தியுங்கள், சிந்தித்து அதன்படி நடங்கள் என்று மக்கட்கு வழிகாட்டி சென்று அவருக்கும் இந்த தாய் திருமண்ணுக்கும் புகழ் சேர்த்துவிட்டு மறைந்தார். அரசிலங்குமரி என்ற படத்தில் சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா என்ற பாட்டில் வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை பிஞ்சிலேயே கிள்ளி வைப்பாங்க என்ற பாடல் வரிகள் நிதர்சனத்தை பிரதிபலிக்கிறது. பேய் என்று ஒன்று இருக்கிறது, அது வேப்ப மரத்தில் இருக்கிறது. விளையாட போகும்போது உன்னை பயமுறுத்தும் என்று நீ சிறுவயதாய் இருக்கும் போதே உனது வீரத்தை அறியாமையினால் கிள்ளி எறிந்து விடுவார்கள். இவர்கள் எல்லாம் வேலையற்ற வீணானவர்கள். இவர்கள் பேச்சை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, அதற்கு பயந்து வீட்டுக்குள்ளேயே பயந்து கிடந்து வெம்பி போய்விடாதே என்று என்ன ஒரு ஆழமான கருத்தை சிறு குழந்தைகளுக்காக எழுதியுள்ளார். அறியாமையில் இருப்பவர்கள் வேலையற்ற வீணர்கள் என்று தனது பாடலில் சித்தரிக்கிறார். மக்கள் திலகம் நடித்த நாடோடி மன்னன் என்ற படத்தில் தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடலில் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அள்ளும் பகலும் தெரு கல்லாய் இருந்துகிட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக்கொண்டார். என்னே சிந்தனை. மனிதர்களின் சிந்தனைகளையும் நிஜ வாழ்க்கையிலும் தான் காணுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அப்படியே தத்ரூபமாக படமெடுத்து தனது பாடல் வரிகளில் பாடியிருக்கிறார் கல்யாண சுந்தரனார் அவர்கள். தூங்கி தூங்கி நல்ல பொழுதையெல்லாம் கெடுத்து தானும் கெட்டு நாட்டையும் கெடுத்து விடுகிறார்கள் இந்த தூங்கு மூஞ்சிகள் என்கிறார். ஒரு ஊருக்கு 10 தூங்கு மூஞ்சிகள் இருந்தால் நாடும் கெடத்தானே செய்யும். நல்ல பொழுதை, அதாவது உழைக்க வேண்டிய வயதில் தூங்கி உடலை கெடுத்து கொள்வதோடு யாருக்கும் பிரயோஜனமற்று இருக்காதே என்கிறார். இங்கே அதிர்ஷ்டத்தை பற்றியும் குறிப்பிடுகிறார். அல்லும் பகலும், அதாவது பகலில் மட்டும் அல்லாது நமக்கு கிடைக்கின்ற பொழுதுகளில் உழைக்க வேண்டும். தெருவில் போட்டு வைத்த கல்லா இருந்து கொண்டு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொள்ளக்கூடாது என்கிறார். நிச்சயமாக அவர் இது போன்ற சோம்பேறிகளையும் உழைக்காமல் அதிர்ஷ்டம் வரும் என்று காத்திருக்கின்ற கிறுக்கர்களையும் நிறைய பார்த்திருக்கக்கூடும் என்று நம்புகிறேன். அதனால்தான் இப்படி ஒரு அருமையான வரிகளை தனது பாடல்களில் புகுத்திருக்கிறார். நேர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருப்பேன், மற்றவர்களுக்கு பகிருங்கள். எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது எம் அண்ணின் மகள். வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.